ஒரு கேள்வி புலால் மாமிச உணவை பற்றி. அதாவது இது சிலருக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா? ஞானம் பிறந்தவர்கள் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் அதை சாப்பிடாமல் தவிர்க்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளதா என்றெல்லாம் கேட்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு காரியம் பண்ணுவதற்கு ஒரு விதமான உணவு தேவை என்பது உலகத்திலே பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயம். ஒருவர் மிகப்பெரிய செயல்கள், அதாவது உடம்பை நன்றாக வருத்தி பண்ண வேண்டிய பெரிய பெரிய காரியங்கள், அதை பண்ண வேண்டும் என்றால் அவர்களுக்கு சில வகையான மாமிச உணவுகள் தேவைப்படும் என்று சொல்லப்படுகிறது. பொதுவாக இது உலகத்திலே பார்க்கப்படக்கூடிய விஷயம். அப்படி இருக்கிறதுனாலே சாஸ்திரத்திலேயும் முக்கியமாக சத்திரியர்கள் அவர்கள் இந்த மாமிசத்தை உண்ணலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனெனில் அவர்கள் மிகவும் பலம் பொருந்தினவர்களாக, பல சமயங்களிலே யுத்தங்கள் எல்லாம் பண்ண வேண்டும்படிக்கும் அவர்களுக்கு நிறைய பலம் தேவைப்படும். அதற்கு தேவையான உடல் பலத்தை கொடுக்கக்கூடிய மாமிசங்களை அவர்கள் சாப்பிட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது இல்லாமலேயே ஒருவராலே அப்படிப்பட்ட பலம் கொண்டவராக இருக்க முடியும் என்றால் அதை சாப்பிட்டு தான் ஆகணும்னு கட்டாயம் கிடையாது. சாப்பிடுவதற்கான ஒரு அனுமதி இருக்கிறது என்று கொள்ளலாம். அதிலேயும் ஒருவருக்கு இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய வீரம், பலம் போன்றவைகளிலே நாட்டம் இல்லாமல் பகவானை அடைந்து அவனையே தொண்டு பண்ண வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது என்றால், தன்னிடையே இது போன்ற உடம்புக்கு மட்டும் பலத்தை சேர்க்கக்கூடிய பதார்த்தங்களை சாப்பிடுவதை அவர்கள் மெதுமெதுவே விட்டு விடுவார்கள். ஏனெனில் அவர்களுக்கே தெரியும் அவர்களுக்கு என்ன தேவை என்பது. அதைத்தான் பல இடங்களிலே பெரியவர்கள் எடுத்து காட்டியுள்ளார்கள். சாஸ்திரத்திலே சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் அதையெல்லாம் நாம் கட்டாயம் பண்ண வேண்டும் என்பதில்லை. நம்முடைய நிலைக்கு எதை பண்ண வேண்டுமோ அதைத்தான் நாம் பண்ண வேண்டும். இப்ப சாஸ்திரத்திலே ஒரு ஜோதிஷ்டாமத்தை பண்ணி சொர்க்கலோகத்துக்கு போகலாம் என்று அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பகவானை சரணமடைந்தவர்கள், அவனை அடைய விரும்புபவர்கள், அவர்கள் அந்த ஜோதிஷ்டாமத்தை பண்ணி சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்று முயற்சி செய்ய வேண்டாம். அதே போலத்தான் இதுவும். சாஸ்திரத்திலே சில விஷயங்கள் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் நம்முடைய குறிக்கோள் என்ன? நாம் பகவானை அடைய வேண்டும், சத்துவகுணத்திலே சிறந்து இருக்க வேண்டும் என்று இருந்தால், அப்பொழுது நாம் ரஜோ தமோ குணங்களை வளர்க்கக்கூடிய மாமிசம் போன்ற உணவுகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்பதுதான் சாஸ்திரம் காட்டுகிறது.